அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போக பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ படிக்க ஆரம்பிக்கிறதுக்கான முதல் படி அப்படிங்கிறது இதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த சிலபஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு படிக்க வேண்டிய மெட்டீரியல் புக் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் வந்து தேடிகிட்டே இருப்போம். பட் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரைமரி சோர்ஸு. ஸோ இதை படித்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ்க்கு நீங்கள் வந்து நிறைய வந்து படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்கூல் புக்ஸ், அதாவது பள்ளி பாட புத்தகங்கள் 6th 12th வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இந்த 6th 12th வரைக்கும் உங்களால் கலெக்ட் பண்ண முடிஞ்சால் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்காது, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதில் வந்து எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். பட் ஸோ இந்த ப்ரைமரி சோர்ஸாக இருக்கக்கூடிய நம்ம பள்ளி பாடப்புத்தகங்கள் எஸ்சிஆர்டி புக்ஸ், ஸோ உங்களுடைய அரசு அதிகாரியாகக்கூடிய கனவை நனவாக்கிறதுக்காக ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம அதிகமான டீம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு புக்கு தான். ஸோ இந்த புக் உங்களுடைய புத்தகத்தை தேடி அலைஞ்சு உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் புக்ஸில் எடுத்து படித்தா எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி ஸோ நம்ம புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்கில் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ், ஸோ இந்திய அரசியல், புவியியல், வரலாறு, பண்பாடு, பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், ஸோ இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியான புத்தகங்கள். ஓகேங்களா? சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம் கம்பைண்டாக இருக்கும். பட் ஒரே புக்கில் நம்மளால் பள்ளிப்பாடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாடங்களையும் தொகுத்து வைக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம அதனால் தனித்தனி புத்தகங்களாக தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம ரிலீஸ் பண்ண புத்தகங்கள் தான். சரியா? சரி. ஸோ இந்த மாதிரி இப்போ அதே மாதிரி சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் போலீஸ் தேர்வுகளுக்காக எஸ்ஐக்கு படிக்க போகிறீங்க, ஓகே, கான்ஸ்டபிள் தேர்வுக்காக படிக்க போகிறீங்க, ஓகே, அந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் இருந்து தான் கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ பள்ளி பாட புத்தகங்கள் கிடைக்காது, சிலபஸில் எங்கே இருக்குது, என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாதவங்க, ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணி இந்த சோர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த டைம், ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து வேலைக்கு போயிட்டுருக்கோம், ஓகே, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் நம்ம இந்த அடிஷ்னலாக வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இருக்கக்கூடிய டைம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் மெட்டீரியல் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணாமல் கூட இருந்திருப்பீங்க. ஏன்னா எப்படி படிக்கிறது, ஸ்கூல் புக் வாங்கிட்டு எப்படி படிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. சில பேர் கிடைக்காம இருக்கலாம், நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ இதில் வந்து என்ன நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் இது எல்லாமே ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக, ஸோ நீங்கள் இவ்வளோ புக்ஸு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் 6th 12th வரைக்கும் தேடி அதில் என்னென்ன பாடங்களை படிக்கணும், அது ஒரு கண்டினியூட்டி இருக்காது. 6th ஒன்று இருக்கும், 12th கொஞ்சம் இருக்கும், ஸோ அங்கங்கே கொஞ்சம் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ சிலபஸ் அடிப்படையில் இந்த புக்கில் அது இருக்காது. ஸோ அது பள்ளி பாட புத்தகம். பட் நாம் படிக்க வேண்டியது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வேண்டிய பாடங்கள், ஸோ உங்களுடைய நேரத்தை சேமிக்கிறது தான். ஸோ டைம் இருந்தால் ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எல்லாமே கம்பைல் பண்ணி தான் நம்ம புக்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்போங்க. ஓகே, ஸோ எஸ்சிஆர்டிங்கிறது பள்ளி பாட புத்தகங்கள் தான், ஸ்கூல் புக்ஸ். ஓகே, ஸோ அந்த ஸ்கூல் புக்ஸில் என்ன லெசன் வந்து படிக்கணும், அது சிலபஸில் எங்கே கவர் ஆகுது, ஓகேவா? சிலபஸ்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, சரிங்களா? சிலபஸில் ஒரு ஹெட்டிங் இருக்குது, டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தஸ் வேலை சிவிலைசேஷன், சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு டாபிக் ஃபஸ்ட் எடுத்ததுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கு நம்ம புக்கில் ஸ்கூல் புக்காக இருந்தால் நம்ம 6th ஸ்கூல் புக் எடுத்து படிக்கணும், 9th புக் எடுத்து படிக்கணும், 11th புக் எடுத்து படிக்கணும், அப்புறம் எத்திக்ஸ் புக்கில் கொஞ்சம் படிக்கணும், சரிங்களா? ஸோ 4 புக்கை வந்து நம்ம போய் தேடி ரெஃபர் பண்ணி இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம புக்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த எஸ்சிஆர்டி புக்கு சிலபஸை அடிப்படையாக கொண்டு ரெண்டையும் சேர்த்து என்னென்ன லெசன் இப்போ நான் சொன்னனோ அந்த லெசன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஹிஸ்ட்ரி புக்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், தொகுத்து கொடுத்துருப்போம், சரிங்களா? ஹிஸ்ட்ரி லெசனில் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இந்த 4 லெசன் கொடுத்துருப்போம். அடுத்து உங்களுக்கு குப்தர்கள் அப்படின்னு இருக்குன்னா அந்த லெசன் அதுக்கு எங்கெங்கெல்லாம் படிக்கணும், 7th இருக்குது, 6th இருக்குது, 11th இருக்குது அப்படின்னா அதோட லெசன்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும், சரிங்களா? டெல்லி சுல்தான்கள் அப்படின்னா அந்த டெல்லி சுல்தான்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அந்த ஹெட்டிங்கில் வந்துடும். இப்படி சிலபஸோட அடிப்படையில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த புத்தகத்தை ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜிஎஸ் புக்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ தலைப்பு வாரியாக தொகுக்கப்பட்ட புத்தகங்கள் தான்.
ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்தெந்த லெசன் தேவையோ அது மட்டும்தான். இப்போ 6த்துலேயே வேறு ஏதாவது லெசன்ஸ் இருக்கலாம், 7த்தில் இருக்கலாம், 8த்தில் 9த்தில் இருக்கலாம், உலக வரலாறுலாம் இருக்கலாம். உலக வரலாறு நமக்கு தேவையே இல்லை. நமக்கு சிலபஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் மெயினாக நம்ம வந்து படிக்கணும். கொஸ்டின் எடுக்கிறோம், சிலபஸ் பேஸ் தான் எடுத்து போகிறாங்க. ஸோ அதுக்கு தேவையான லெசன்ஸை மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். தேவையற்ற பக்கங்களோ பாடங்களோ நம்ம இதில் வைக்க போகிறதில்ல. ஸோ எடுத்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், வரிசையாக நம்ம படிக்க வேண்டியதாக தான். ஸோ தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தனித்தனி புத்தகங்களாக நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தினுடைய முழு தொகுப்பும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் சொன்ன மாதிரி தான். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் கையில் வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஓகே. ஸோ இது ஒரு சாம்பிள் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் நிறைய புக்ஸ் இருக்கா புக்ஸு நம்ம வந்து அனுப்புவோமா அப்படின்னு சில பேருக்கு வந்து கேட்கலாம். ஸோ எல்லா புக்ஸுமே வந்து நம்ம இருந்தால் தான் நம்ம வந்து உங்களுக்கு ஆர்டர் எடுத்து கொரியர் சென்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்தியாவினுடைய புவியியல் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நம்மளோட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இல்லை வெப்சைட்டில் போய்ட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட அகாடமி கோயம்புத்தூர் இருக்குது, அட்ரஸ் இருக்கும், சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி வாங்கினவங்க ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, யூடியூப்பில் ரிவ்யூஸ் இருக்கும், செக் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா புதுசாக நிறைய பேர் வந்து என்கொயரிஸ் வந்துட்டுருக்கு. பட் அவங்களுக்கு வந்து நம்மளை பற்றி தெரியாது, ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தெரியாது. புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு சில டவுட் வருமா, ஒருவேளை எப்படி நம்ம வந்து இது பேமெண்ட் பண்ணி வாங்குறது, ஒரு 1000 ரூபா கொடுத்து பேமெண்ட் வாங்கினாலும் எப்படி வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். பட் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. ஸோ ஒரு 6 இயர்ஸாகவே நம்ம புக்ஸ் வந்து கொடுத்து தான் இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஸோ ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். வாங்கினவங்க இருந்தால் உங்களோட ஃபீட்பேக்ஸும் கமெண்ட்டில் கொடுங்க. சரியா? ஸோ புதுசாக வாங்குறவங்களுக்கு அது இன்னுமே இதாக இருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய புக்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ சொல்ல போனால் ஒரு 40+ புக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இன்க்ளூடிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ், ரயில்வேக்கான புக்ஸ், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நான் வந்து ஜாகிரஃபி புக்ஸ் வந்து ஷோ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஜாகிரஃபி புக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் இந்தியாவினுடைய அமைவிடம் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அமைவிடத்துக்கு எந்தெந்த லெசன் வந்து ஸ்கூல் புக்கில் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த டாபிக்ஸ், ஒவ்வொரு டாப்பிக்கும் அது எந்தெந்த லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர் ஆகுதோ ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வரிசைப்படுத்தி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலும் அளவியல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பாடம். ஓகே. ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் அளவியல் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே. அடுத்து பேரண்டம். ஸோ அந்த அண்டம் சம்மந்தமான லெசன் எங்கே இருக்குது. விசை இயக்கம். ஸோ விசை சம்மந்தமான லெசன். ஓகே. மின்னியல், ஒளியியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கெங்கே இருக்கோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு இந்த புத்தகங்கள் அமைஞ்சிருக்கும். பாடங்கள் ஓகேங்களா? சமச்சீர் புத்தகத்தில் லெசனோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்ஸ் படித்த ஒரு கம்ப்ளீட்டான திருப்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும். எதுவும் மிஸ் ஆகும் அப்படின்னு ஒரி பண்ண வேண்டாம். ஸோ எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். தேவையில்லாத பாடங்கள் நாங்கள் ஆட் பண்ணலை. ஓகே. வேர் டு ஸ்டடி, எங்கே படிக்கணும் சார், எதை படிக்கணும், எந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிற எந்த டவுட்டும் வேண்டாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாவே சிலபஸ் அடிப்படையில் கொடுத்துருக்கிறதுனால எடுத்து வச்சு வரிசையாக நீங்கள் வந்து அப்படியே படிக்கலாம். எல்லாமே முக்கியம்தான். ரைட். ஓகே. தமிழுக்கு வந்து சார் சிறப்பு தமிழ், பொது தமிழ் ரெண்டுமே இருக்கா சார் 11th 12th அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் இருக்குது. ஈவன் ஓல்டு புக்குமே நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது ஓல்டு புக் அப்படின்னா 2017 ஓகே அந்த முன்னாடி இருந்த புத்தகம். ஸோ ஓல்டு தமிழ் புக் 2 எடிஷனாக 10th வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து இப்போது ஸ்டாக் வந்து இல்லை. ஓகே. சாஃப்ட் பைண்டிங் ஜெராக்ஸ் பண்ணி சாஃப்ட் பைண்டிங்காக பண்ணி வேணால் நம்ம கொடுக்கலாம், தேவைப்பட வாங்கிக்கலாம். 6 to 10th வரைக்கும். சரிங்களா? அது ஒரு புக்கு இருக்குது, ஒரு புக்கு இல்லை. ஸோ ரெண்டுமே கம்பைண்டாக வேணுன்றவங்க ஜெராக்ஸ் பண்ணி சாஃப்ட் பைண்டிங்காக நீங்கள் தான் வாங்கிக்கலாம். இதெல்லாம் புக்ஸாகவே கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ 6th 8th வரைக்கும் ஒரு புக்கு, 9th 10th ஒரு புக்கு, 11th ஒரு புக். நீங்கள் வந்து டெட் படிக்கிறீங்க, போலீஸ் SIPC படிக்கிறீங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும். ஸோ பொது தமிழ் புத்தகங்கள் 3 புத்தகம். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழை பொறுத்த வரைக்கும் TNPSCயில் கேட்ட PYQ புக்ஸ். சரிங்களா? 2012 இருந்து இப்போ 25 வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே PYQ. சரிங்களா? எல்லா கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய புக்குமே இருக்குது. சரிங்களா? அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா
ஃபார்முலா புக் ஒன்று நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு கூட ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிவிஷனுக்காகவும், அதே மாதிரி பிவைக்கு புக் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வினா வங்கின்னு வச்சுக்கோங்களேன். 2018 25 முடிய டிசம்பர் முடிய இருக்கக்கூடிய எல்லா வினாத்தாள்களும் இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து கொஷின் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேங்காக இருக்கும். அது ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு டாபிக் இப்போ இது எப்படி இருக்குன்னா தலைப்பு வரையாக இருக்கும். எல்சிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்சிஎம்லேருந்து ஒரு 300 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேஷியோன்னா ரேஷியோவில் வந்து ஒரு 300 கொஷின். இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு பர்சன்டேஜ், ஏரியா, வால்யூம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு டாப்பிக்லையும் கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. நீங்கள் அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இதே தான் ரிப்பீட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ்லையும் ரிப்பீட் ஆகும். ஸோ அதே மாதிரி 2024 and 25 நாங்கள் ஒரு அப்டேட் புக் வந்து கொடுத்தோம். வித் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கோம். சரிங்களா, டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன், எப்படி ஷார்ட்கட்டில் போடலாம், என்ன மெத்தடில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்டது. வெறுமனே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும் கேட்டது இல்லாமல் நிறைய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ், ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸுமே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். தமிழும் அதே மாதிரி தான். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நடந்த தமிழ் கொஷின்ஸை எடுத்திருப்போம். வெறும் குரூப் 1, குரூப் 2னா வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம்ஸ் நடந்தால் கூட 10 எக்ஸாம்ஸ் ஆகும். பட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 எக்ஸாம்ஸ்க்கு மேலே 100+ எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ். ஓகே, இதுதாங்க உங்களுக்கு வந்து ஒரு கைடு மாதிரி. ஸோ இதை பார்த்தாவே போதும், இத்தனை வருஷமாகவே இதே பேட்டர்னில் இப்படியே தான் கேட்டிருக்காங்களா, அப்போ இந்த வருஷம் என்ன ஒரு சேஞ்சஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும் போதும். பட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ், ரிப்பீட்டட் மாடல் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதை படிச்சிங்க அப்படின்னாவே போதும். எக்ஸாம்ஸ் வரைக்கும் டெய்லியும் எடுத்து வச்சு ஒரு 15 சம் 20 சம் டெய்லியும் நம்ம கான்செப்டாக நம்ம மேக்ஸ் கிளாஸஸ் தனியாக கொடுத்துருந்தோம். அந்த கிளாஸஸ் மேபி ஜாயின் பண்ணி திரும்ப நியூ பேட்சஸ் கொடுக்குறேன். ஓகே, ரொம்ப மினிமம் ப்ரைஸில். அண்ட் இந்த மேக்ஸ் புக்கு ப்ளஸ் மேக்ஸ் கிளாஸு, ஓகே, டாபிக் வைஸ் அது புக்கில் இருக்கக்கூடியதும் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கான்செப்ட்டு அதெல்லாம் கம்பைன் பண்ணி நான் ஒரு கிளாஸாகவே எடுத்திருக்கோம். ஸோ அந்த பேட்ச், இந்த காம்போ, அந்த புக் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வீடியோ கிளாஸ் சக்ஸஸ் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புக் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்ச் இந்த புக் லான்ச் பண்ணும்போதும் கொடுத்துருந்தோம். ஸோ மேபி யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் திரும்ப கேளுங்க. ஸோ நான் அந்த காம்போவில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த 3 புக்கு ப்ளஸ் வீடியோ கிளாஸு, டெஸ்ட்டு, இது எல்லாமே மேக்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸஸாகவே இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இது வேணுனாலும் நீங்கள் தனியாக, இப்போ நான் சொல்லக்கூடிய புக்ஸ் எல்லாமே நீங்கள் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு மேக்ஸ் காம்போ, தமிழ் காம்போ, தமிழ் ப்ரீவியஸ் இயர் காம்போ, ஓகே, அப்படி ஏதாவது ஒன்று வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இல்லை சார், இப்போ எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி வேணும், ஜாகிரஃபி வேணும். ஜாகிரஃபினா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஸோ இந்த கண்டென்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், லாஸ்ட் இயரில் வந்த ஜிஎஸ்டியோட அப்டேட்டு. ஓகே, ஸோ வேறு ஏதாவது ரிப்போர்ட்டு எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். புத்தகம் தாண்டி சில கூடுதலான தகவல்களையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணி வைக்கிறோம் இப்போ. சரிங்களா? ஸோ ஓகே, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ புத்தகத்தை தாண்டிய சில விஷயங்களும் சில சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னா அது புக்கில் சில லெசன்ஸ் கவர் ஆகும். மீதி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவுட் சோர்ஸ் முழுக்க நம்ம பாலிசி நோட்ஸு, ஸ்கீம்ஸு, ஸோ இந்த மாதிரி தேடி நம்ம என்ன பண்ணுவோம், அதில் வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போது சயின்ஸுக்கு தனியாக புக்ஸும் அதே மாதிரி சோசியல் சப்ஜெக்ட்ஸ் தனியாகவும் புக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 10 வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா 11th 12th அப்படிங்கிறது வந்து அதுலேயே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, வால்யூம் 1, வால்யூம் 2 அந்த மாதிரி நிறைய புக்ஸ் போகும். அதை எங்களால் வந்து இதுக்குள்ளே சுருக்க முடியாது. அதனால் ஸோ நம்ம வந்து இந்த 10th வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே, முக்கியமான சோஷியல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே 6லேருந்து 12 வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ எதுவுமே நீங்கள் தேடி போய் படிக்கணும் அவசியம் இல்லை, கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இதே மாதிரி சேம் சார் தமிழ் மீடியம், இப்போ நான் சொன்ன புக்ஸ் எல்லாமே தமிழ் வழியிலையும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது. சரிங்களா? தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ, என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணி கேட்டிங்க. சார் நான் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறேன், குரூப் 4க்கு படிக்கிறேன், குரூப் 1க்கு இப்போ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி புக்கு வேணும், தமிழ் மீடியத்தில் வேணும், இங்கிலீஷ் மீடியத்தில் வேணும், இல்லை எனக்கு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 5 செட்டாக புக்ஸ் வேணும், இல்லை சயின்ஸோட கம்பைண்டாக வேணும், இல்லை மேக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த புக்ஸ்க்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் குவாலிட்டி பற்றி சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ பேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பேப்பர் குவாலிட்டியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நல்ல தரமான பேப்பர் ஷீட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ
ஸோ இந்த புக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பைண்டிங்காகவும் இருக்கும். 1 இயர் 2 இயர் மீன் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் சார் படிக்கிறேன், 2027 தான் சார் எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன், சரிங்களா. ஸோ நான் அதுக்காக வந்து இந்த புக்ஸ் வந்து தாங்கமா சார் அவ்வளோ நாள், இல்லை இன்னும் டிசம்பரில் தான் சார் எனக்கு எக்ஸாம், நான் 10 மாதம் நல்லா புரட்டி எடுக்க போகிறேன், படிக்க போகிறேன், சரிங்களா, அப்படின்னாலும் கிழிஞ்சிருமா சார் அப்படின்னா இந்த புக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ ஏன்னா ப்ராப்பரான பைண்டிங்கோட கொடுத்துருக்கோம். சைட்லேயே நீங்கள் எழுதி நோட்ஸ் எடுத்தும் படிச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைய விதத்தில் அது பெனிஃபிட்டாக இருக்கும். அது யூஸ் பண்ணவங்க சொன்னாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான பேப்பர் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மட்டி சீட் கொஞ்சம் தரம் கம்மியாக இந்த கொஷின் பேப்பர்லாம் வரும் இல்லைங்களா, அந்த பேப்பர் இல்லை, இது நல்ல பேப்பராக தான் இருக்கும், சரிங்களா. ஓகே, ஒயிட் சீட்டை தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ரொம்ப நேரம் படிக்கிறதுக்கு ஃபாண்ட் சைஸு இதெல்லாமே கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க 1 இயர் 1.5 வருஷம் வச்சு தான் படிக்கிறாங்க. ஸோ ஒரு 6 மாதத்துலேயே பிரிஞ்சு போய் காற்றுல பறக்கிற மாதிரியான புக்காக இது இருக்காது. ஸோ உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். ஏன்னா இந்த ஒரு புக்கை நீங்கள் 10 வாட்டி ரிவிஷன், 15 வாட்டி ஃபுல் ரிவிஷன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க, எடுத்து பார்ப்பீங்க, எழுதுவீங்க, கசங்கும் அழுக்காகும். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது தாங்கணும் அப்படிங்கிறனால. ஸோ நான் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் எனக்கு என்ன தேவையாக இருக்குமோ, ஏன்னா திரும்ப புக்குக்காக நான் வந்து செலவு பண்ண பதில் ஒரு டைம் வாங்கிட்டாவே, சரிங்களா. ஸோ அது எனக்கு எல்லா எக்ஸாம்ஸுக்கும் கவர் ஆகுமா அப்படிங்கிறது ஒன்று பார்ப்பேன். ஸோ அதனால் எல்லா எக்ஸாம்ஸுக்கும் ரொம்ப நாள் படிக்கிறதுக்கும் வகையில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் எது கொடுத்தாலும் ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நம்மளோட ரிவ்யூஸ் செக் பண்ணிக்கலாம். நம்மளோட அதிகமான அகாடமின்னு போட்டிங்க, புக் ரிவ்யூன்னு போட்டிங்கனாலே வரும். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ டெலிவரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டேலேயே நம்ம பண்ணியிருப்போம். இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, ஈவினிங் நாளைக்கு காலையில் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 2 to 3 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் வந்து ரிசீவ் ஆகிடும். ஸ்டாண்டர்டான டைமிங் தான், 2-3 நாள் ரிசீவ் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த புக்ஸ் வேணும் சார், நான் வந்து குரூப் 1 படிக்க போகிறேன், அதில் உங்களுக்கு காம்போவாக நான் சொன்ன புக்ஸில் உங்களுக்கு புக்ஸ் சூஸ் பண்ண தெரியல, நான் புதுசாக வந்து படிக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1க்கு படிக்கிறேன் சார், உங்களுக்கு வேண்டிய சப்ஜெக்ட்ஸ், சரிங்களா, உங்களுக்கு வேண்டிய யூனிட் வைஸ் தமிழ் மட்டும் இல்லை, மற்றபடி ஓகேங்களா. ஸோ 6 யூனிட்டுக்கான சிலபஸ் நீங்கள் வந்து படிக்கணும், ப்ளஸ் மேக்ஸ் புக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இதுதான் உங்களுக்கான சிலபஸ். ஸோ அந்த புக்ஸ் காம்போவில் உங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அதில் என்ன மீடியம், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறத நாங்களே உங்களுக்கு கொடுத்துறோம். இல்லை உங்களுக்கு அதில் எனக்கு சார் ஹிஸ்ட்ரி போதும், ஜியாகிரஃபி போதும், எக்கனாமிக்ஸ் போதும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ காம்போவாக வேணும்னா இந்த எக்ஸாம்ஸ் படிக்க வேண்டிய புக்ஸ் காம்போவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி குரூப் 2 புக்ஸ் சார்னா ப்ளஸ் அடிஷ்னலாக தமிழ் இருக்கும். குரூப் 4 அண்ட் குரூப் 2 சேம் தான், சரிங்களா. ஸோ இல்லை அதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான புக்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டால் அந்த பர்டிகுலர் புக்கை மட்டும் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் கேட்கும்போது எனக்கு வந்து இண்டிவிஜுவல் புக்னா இண்டிவிஜுவல் புக் என்ன மீடியம் கேட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு காம்போவாக வேணும் அப்படிங்கும்போது குரூப் 1 காம்போ, குரூப் 2 காம்போ, குரூப் 4 காம்போ அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ நீங்கள் குரூப் 4க்கு வாங்குகிற ஜிஎஸ் புக்ஸ் குரூப் 1க்கும் யூஸ் ஆகும், குரூப் 2க்கும் யூஸ் ஆகும், குரூப் 4க்கும் யூஸ் ஆகும், சரிங்களா. ஓகே, அதனால் இந்த ஒரு புக் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஏன்னா அதே சிலபஸ் தான், அதே 6th to 12th வரைக்கும் கவர் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கறதுனால எல்லாத்தையுமே யூஸ் ஆகும், சரிங்களா. இப்போது சிறப்பு சலுகை விலையில் நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா. ஸோ 10% ஆஃப் ப்ரைஸில் வந்து எல்லா புக்ஸுமே இருக்கும் தேவைப்படுறவங்க. ஸோ அந்த கம்ப்ளீட் காம்போ உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக நீங்கள் 2000க்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நாம் ஃப்ரீ ஷிப்பிங்குமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எக்ஸாம் சீசன் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த டைம் கொஞ்சம் உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபருமே வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா. ரைட், யூஸ் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் டைம் தான் இது. ஸோ ஆர்டர் பண்ணிங்கன்னா எப்போ சார் கிடைக்கும்? 2 to 3 days மினிமம் எடுத்துக்கும். இந்தியா ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணுறோம், போஸ்டல் அனுப்பிச்சிருவோம். உங்களுக்கு கொரியர் வருமா, போஸ்டல் வருமா அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா போஸ்டல் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா உங்கள் ஏரியாவுக்கு கொரியர் கவரேஜ் இருக்காது, நம்ம ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு கவரேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அதில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி நியரஸ்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அது மூலமாக உங்களுக்கு புத்தகங்கள் வந்து சேர்ந்து விடும். ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்கான நம்பர், காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக சரி ஒவ்வொருத்தரும் வந்து புக்கோட ப்ரைஸ் என்ன, எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எந்த புக்குன்னு கேளுங்க, உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் தருவாங்க. 40 புக் இருக்கிறதுனால ஒவ்வொரு புக்குக்கும் இப்போ நான் ப்ரைஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த புக்கோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே வெப்சைட், இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா, ஸோ வெப்சைட்டில் அதிகமான பேஜஸில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு புக்கோட ப்ரைஸு, காம்போவோட ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என்ன புக் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் நீங்கள் கேட்குறதுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அது ஓகேவாக இருந்ததுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க, சரிங்களா.
ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது சார் வேறு ஏதாவது இப்போ நான் ஷோ பண்ண மாதிரி புக்கு சாம்பிள் பேஜஸ் ஏதாச்சும் பார்க்கணும் இண்டெக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுவாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. வாங்கினதுலேருந்து உங்களுக்கு 2 to 3 டேஸில் கொரியர் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஐ மீன் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்க, நைட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி டிஸ்பேச் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 2 daysல வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். சரிங்களா? ரைட், இவ்வளோதாங்க. ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, புத்தகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி புக்ஸ் தான். எல்லா ஜிஎஸும் சேர்த்து ஒரே புக்கில் வந்துருமா சார்? ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், மேக்ஸ் இதெல்லாம் ஒரே புக்கில் வந்துருமான்னு கேட்டால் இல்லை, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு புக்கு தான். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி புத்தகங்கள் தான். சரிங்களா? இப்போ வரலாறுனா வரலாறுக்கு ஒரு புக் இருக்கும். ஸோ ஒவ்வொரு புக்குமே வந்து 450 பேஜ், 480 பேஜ். ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்து கூடுதலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மற்ற புக்ஸோட கம்பேர் பண்ணுவீங்க, சில மற்ற அகாடமியோடதோ இல்லை மற்ற புக்ஸ் வெளியில் மார்க்கெட்டில் இருக்கிறதோட கம்பேர் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால ஸோ இந்த புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பேஜஸ் 300 பேஜஸ் அப்படி இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே 450 பேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். சில புக்ஸ் பெருசாக இருக்கிறது, சில 480 பேஜஸ் வரைக்குமே வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதிகமான அளவுக்கு பேப்பர் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், உங்களோட புக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே கவர் பண்ணி கொடுத்ததுனால ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ரைட், வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புக்ஸை பற்றி ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் நிறைய இருக்குது, நான் ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி நம்ம நிறைய வீடியோஸ் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் வேணும்னாலும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும். ஓகே, இல்லை நம்ம சேனல் பேஜஸில் போய்ட்டு புக்ஸ்ன்னு சர்ச் பண்ணினாலும் கிடைக்கும். ஸோ அதை பாருங்கள், ஒவ்வொரு பேஜஸ் ஓப்பன் பண்ணியும் ஷோ பண்ணியிருப்போம். இதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க, இல்லை வெப்சைட்டில் டேரெக்டாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை புதுசாக எக்ஸாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இல்லை மெட்டீரியல் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு 6 yearsஆகவே புக்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது இன்னும் பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் புக்ஸ் பற்றின ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.